நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவருக்கும் விஜய் டிவியின் சார்பாக நன்றி மற்றும் வணக்கம். இது RMKV யூனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி திருவிழா, பவர்ட் பை நாகா பப்ளி பப்ளி மைதா, co-presented by Ramco Super Great Cements, co-sponsors Kumar Diagnostics and Labs, Little Nathella Jewelry, Challenge Detergent Soaps, Tata Tiscon, Divinity Partner, Deebam Lamp Oil. இங்கு வந்திருக்கும் திருமதி ஷோபா சந்திரசேகர் மற்றும் திருமதி காயத்ரி ரவியை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நவராத்திரி திருநாளை மாபெரும் திருவிழாவாக விஜய் டிவி ஒரு சுபராத்திரியாக இந்த வருடம் RMKV யூனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி திருவிழாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த இனிய திருநாள் துர்க்கையின் ஆசியோடும் அருளோடும் துர்கா பூஜையுடன் துவங்கும். இதை பாபு சாஸ்திரிகள் மற்றும் கார்த்திகேயன் சாஸ்திரிகள் தூங்குவார்கள். RMKV யூனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி திருவிழா, பவர்ட் பை நாகா பப்ளி பப்ளி மைதா. ஸ்ரீ குருப்யோ நமः. பாரதி கருணாபாத்திரம் பாரதி பதபூஷணம் பாரதி பதமாரூடம் பாரதி தீர்த்தமாஸ்ரயே. ஜகத்குரு ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியாலால் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்தாபிக்கப்பட்ட தட்சிணாம்னாய ஸ்ருங்கேரி சாரதா பீடம் அதனுடைய 36வது பீட்டாதிபதியாக இருந்து அலங்கரித்து வருபவர் ஜகத்குரு அனந்தஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகள். ஜகத்குரு அவர்கள் 17 ஆண்டுகளுக்கு பிறகு தட்சிண தேச யாத்திரையாக கிளம்பி அநேக புண்ணியக்ஷேத்திரங்களை விஜயம் செய்து சென்னை பட்டினம் வந்து சாதுர்மாசிய விரதத்தையும் நவராத்திரி விரதத்தையும் இங்கே மேற்கொண்டுள்ளார். நவராத்திரி விரதத்தில் 9 நாட்களும் அம்பாளுக்கு 9 விதமான அலங்காரம் செய்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதின்னு அம்பாளை உபாசனை பண்ணுறது வழக்கமாகும். ஸ்ரீமடத்திலையும் அம்பாளை 9 நாளைக்கு 9 விதமான அலங்காரங்கள் செய்து வழிபடுவதுங்கிறது பிராச்சீனமான சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயப்படி காலையில் 8 மணிலிருந்து நவாவரண பூஜை, சுவாசினி பூஜை, கன்னிகா பூஜாதி விஷயங்களெல்லாம் முடிந்து 12 மணி அளவில் ஆச்சாரியர் அவர்களே தன்னுடைய கரகமலங்களால் அம்பாளுக்கு பூஜை பண்ணுறது வழக்கமான விஷயம். இந்த 9 நாட்களுமே பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள். பெண்களை அம்பாளின் வடிவமாக நாம் பாவிப்போம். அப்படிப்பட்ட இந்த திருநாளை குத்திவிளக்கேற்றி துவக்கி வைக்க திருமதி ஷோபா சந்திரசேகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து திருமதி காயத்ரி ரவி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக காதுக்கு இனிமையான ஒரு இசை நிகழ்ச்சியை நாம் கேட்க போகிறோம். இசை பேரொளி காயத்ரி வெங்கட்ராகவன் அவங்க வந்திருக்காங்க நம்மளுக்காகவே.
पराशक्ति जननी पराशक्ति जननी पराशक्ति जननी
பாரம்பரிய உடை அலங்கார போட்டியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போட்டியில் யார் வெற்றி பெற போறா அப்படின்றத சொல்றவங்க நடுவர் திருமதி அனிதா குப்புசுவாமி. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத த்வாதசோத்யாயः. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே சோமேஸ்வரன், என்ன வேஷம் போட்டிருக்கீங்க? நீங்க அம்பாள் வேஷம் போட்டிருக்கீங்களா? கையில் என்ன வச்சிருக்கீங்க? திரிசூலம். நான் லக்ஷ்மி வேஷம் போட்டுள்ளேன். லக்ஷ்மி திருப்பார்கடலில் உதிர்த்தவள். நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். கிச்சி, திரை, வரி, வட்டி. வானம் போய்கிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கொடுப்பது கிச்சி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர் பாய்ச்சி நடுவில் நிலை கொண்டாயா? நாட்டு நட்டாயா? களை விரித்தாயா? கரணுவாள் ஊருக்கு கஞ்சிக்களையும் சுமந்தாயா? அங்கு கொஞ்சம் விளையாடு என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? அல்லது நீ மாமனம் மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? கற்று கொடுக்கும் இனம் தமிழினம். நீர் கற்று கொடுப்பன் எச்சிப்பது அறிவினம். போரெடுத்து நெருக்குவிக்கும் எமது நாட்டு உழவர் கூட்டம் பாருங்கேர் நுடலும் போரெடுத்து தலைகளை நெருக்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை. அருமை அருமை. யார் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க? இந்த மாதிரி நடிக்கணும், இந்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு யார் சொல்லி கொடுத்தாங்க? என் ஃபேமிலி. உங்க பேர் என்ன? அபித் சிங். ரொம்ப அருமையா இருக்குமா. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத த்வாதசோத்யாயः. பக்தி யோகः. அர்ஜுன குவாச்ச ஏவம் சததயுக்தாயே பக்தஸ்த்வாம் பர்யுபாசதே. பரத், நல்லா சொல்றீங்க. ரொம்ப உச்சரிப்பு நல்லா தெளிவா இருக்கு. யார் சொல்லி கொடுத்தாங்க? ஸ்கூல்ல. ராதே 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 கோவிந்தா பிருந்தாவன சந்தா அனந்த நானாதீன பந்தோ ராதே கோவிந்தா. ரொம்ப நல்லா இருக்கு கண்ணா. வாங்க. உரை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. குறை ஒன்றுமில்லை கண்ணா. குறை ஒன்றுமில்லை கோவிந்தா. மாமி சூப்பரா மடிசார் கட்டியிருக்கேளே. என் பேரு பட்டு மாமி. வீட்டுல குழு வச்சிருக்கேன். வந்து வெத்தலை பக்கம் சுண்டல நம சிவாய வாழ்க. நாதந்தால் வாழ்க. இணை போதும் என் நெஞ்சில் நீகாந்தான் தாழ் வாழ்க. கோவலியாண்ட குருமணி தந்தால் வாழ்க. எல்லா குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் ஒன்றா சொல்கிறாங்க. வந்து
இல்லைன்னா ஆங்கிலத்தில் விவேகானந்தர்லாம் சொன்னாங்க, நீங்கள் அழகாக தமிழில் சொன்னீங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க? ஆண்டாள் யார் இந்த வேஷம் போட்டாங்க ஆண்டாளுக்கு? அம்மா. ஆஹா, பளிச்சுன்னு பதில் சொல்றீங்களே. நான் தான் ராதை, கண்ணனை தேடி வந்துள்ளேன். பாலகிருஷ்ணனே அவன் நீலவர்ணனே. நல்லா இருக்கே. ஜனனி 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 ஜககாரணி பூரணி நாரணியே ஜனனி ஜனனி ஜனனி. நல்லா இருந்தது, நல்லா பாடினீங்க. அரே கோவந்தா கோவந்தா வேங்கமனாமலாம் கோவந்தா. என்ன வேஷம் போட்டிருக்கீங்க? சித்து வேஷம். நான் பிறந்தால் உன்னை கொன்று விடுவேன் என்பதால் என் தந்தை வசுதேவரையும் தாய் தேவகியும் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தாய். துர்க்கை அம்மன் இந்த ஊர் மக்களுக்கு நன்மையை தருவார்கள். கிருஷ்ணா வந்தாச்சு. இது நடந்தது, நன்றாவே நடந்தது. எது நடக்கின்றது, நன்றாவே நடக்கின்றது. எது நடக்க விதிக்கின்றது, நன்றாவே நடக்கும். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துஹாதேவி சரணம். ஏ முருகி ராதேசா ராதே கிருஷ்ணா ராதேசா. இந்த சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் சொல்லணும்னா, கண்ணா ஃப்ரிட்ஜில் வைக்காத ஜூஸும் உழைச்சி சம்பாதிக்காத காசும் நிலைச்சதா சரித்திரமே இல்லை. ஐயமாய் திவதே அல்லாம் ஐயா தாயா தாயா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ஹரே. இந்த பாரம்பரிய உடை அலங்கார போட்டி ரொம்பவே இனிதாக நடைபெற்று முடிஞ்சது. இதற்கான ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு திருமதி அனிதா குப்புசுவாமி அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நம்ம பார்க்க போறது பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி. கிருபா சமுத்ரம் சுமுகம் த்ரிநேத்ரம் ஜடா
शम्भो शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिव शम्भो स्वयम्भो भो शम्भो. அடுத்ததாக ஸ்ரீ பாரதி கலாலயா பள்ளி மாணவிகளை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे. सानि पनि पमग मग पमग सनि गस मग पमनि पनि गस पनि सानि पनि पमग मग पमग सनि गस मग पमनि पनि गस पनि सा सनि नि पा सा सनि नि पा सानि पनि पमग मग पमग सनि गस मग पमनि पनि गस पनि सानि पनि पमग मग पमग सनि गस मग पमनि पनि गस पनि सानि पनि पमग मग पमग सनि गस मग पमनि पनि गस पनि सानि पनि पमग मग पमग सनि गस मग पमनि पनि गस पनि सानि पमग. Rudranaman bhaje
ஜனு ததிமி தக ததி தக ஜனு தலாங்கு தக 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 தலம். ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ. 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 நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். RMKV யூனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி திருவிழா பவர்ட் பை நாகா பப்ளி பப்ளி மைதா. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 8வது நாள். RMKV யூனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது 8வது நாள். இந்த 8வது நாளோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருநீலம். கருநீலத்துக்கு உகந்த தேவி நாராயணி. இவள் நாராயணனின் துணைவி. தீய சக்திகளை அழிக்க எப்பொழுதும் மற்ற கடவுள்களுடன் துணை இருப்பாள் நாராயணி. நாராயணி ஒரு தீர்க்கதரிசி ஆவாள். மகாவிஷ்ணு கிருஷ்ணராக அவதரிப்பார் என்று நாராயணி தீர்க்க தரிசனம் அளித்தாள். உபனிஷத், வேதங்கள், கோவில்கள், சிற்பங்கள், சாஸ்திரிய சங்கீதம், நாட்டியம், இது எல்லாமே நம்மளோட பாரம்பரிய பொக்கிஷங்கள். பாடலை தனியாக கேட்கும்போது நாம் பாட்டை மட்டும்தான் ரசிப்போம். அதே பாடலை நாட்டியத்தோட பார்க்கும்போது பாட்டையும் ரசிப்போம், பாவத்தையும் ரசிப்போம். அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, கலைகளிலே சிறந்த கலை நாட்டிய கலை அப்படின்னு. அந்த நாட்டிய கலைக்கு என்னோட நவராத்திரி சமர்ப்பணம். வெள்ளை தாமரை பூவில்
செய்யும் ஒலியில் இருப்பாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்திருப்பாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்திருப்பாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் உள்ளதா பொருள் தேடி உணர்ந்தேன் போதும் வேதத்தின் உள்ளின்றொழிவாள் உள்ளதா பொருள் தேடி உணர்ந்தேன் போதும் வேதத்தின் உள்ளின்றொழிவாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்தூட்பொருளாவாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்தூட்பொருளாவாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள் மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள் மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள் மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள் மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள் கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள் கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள் கோதகன்ற தொழிலிடை தாக்கி குலவு சித்திரம் கோபுரம் கோயில் கோதகன்ற தொழிலுடை தாக்கி குலவு சித்திரம் கோபுரம் கோயில் ஈசனை தின் எழிலிடையுற்றாள் இன்பமே வடிவாகிட பெற்றார் ஈசனை தின் எழிலிடையுற்றாள் இன்பமே வடிவாகிட பெற்றாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்திருப்பாள் வெள்ளை தாமரை
சக்தியின் வடிவமாகிய பெண்கள் நவராத்திரியின் ஒவ்வொரு நாளையும் கோலம், கொலு, தாம்பூலம் என கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரையும் ஒரு எதிர்பார்ப்பில் ஏங்க வைப்பது அம்பாளுக்கு படைக்கப்படும் தெய்வீக நைவேத்தியங்களே. நவராத்திரியின் 8ஆம் நாள் பருப்புகள் சேர்த்த வடை பிரசாதம் அம்பாளுக்கு படையலாக படைக்க வேண்டும். மாலையில் எல்லா பருப்புகளும் கலந்த சுண்டல் நிவேதனம் செய்ய வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆர்எம்கேவி யூனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி திருவிழா பவர்ட் பை நாகா பப்ளி பப்ளி மைதா. என்ன டிஷ் செஞ்சிருக்கீங்க? அது வந்து மீல் மேக்கர் கறி. Coconut potato halwa. Very good. Sounds very good. நியூ இன்னோவேஷன் நல்லா இருக்கு. அந்த பதம் சரியாக வருது. எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா இந்த பிள்ளைங்க வந்து அந்த ரெசிப்பியை கடலப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய் போட்டு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, அது அழகாக சொல்லியிருக்காங்க. குட், ஆல் த பெஸ்ட். இது என்ன டிஷ் பண்ணியிருக்கீங்க? ஸ்வீட் வடை சார். ஸ்வீட்டில் எப்படி உளுத்தம் பருப்பு இல்லையா? ஆமாம் சார். உளுத்தம் பருப்பு ஆடிட்டு வடை பண்ணிட்டு ஜீரோவில் போட்டு கத்திரிக்காயை வதக்கிட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சு அதையும் அரைச்சி எல்லாம் ஒரு நிமிஷம் வரல கொதிக்க வச்சு ஒரு அவியல் மாதிரி. சங்கீதா, டிஷ் பேர் என்ன? பூர்ணம் பிரெட் ரோஸ்ட். எண்ணெயில் ரொம்ப சூடாக போட்டிங்க. அது சூடாக போட்டோன்னு ஆயிடுச்சு, கருத்து போச்சு. எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த கோல்டன் கலர் வந்திருக்கும். மிஸ்ஸஸ் ஜெயந்தி வெங்கடேசன். என்னென்ன வெரைட்டி பண்ணியிருக்கீங்க? சாஃப்ரான் குங்குமப்பூ போட்டு பண்ணியிருக்கேன் சார். இன்னொன்று வந்து சாக்லேட் அது போட்டு பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணீங்க? அதாவது அரிசி பொரி 1/2 லிட்டர் எடுத்துக்கிட்டோன்னா ரவை 1/2 கப்பு, தேங்காய் பூ 1/4 கப்பு, பச்சை வாழைப்பழம், கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடரு, அப்புறம் மில்க் மேட் போட்டிருக்கேன் இதில். இப்போது அந்த அரிசி பொரியை வந்து தூள் பண்ணிக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் கலந்து நம்ம ஒரு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த கிணத்துல போட்டு க்ரீஸ் பண்ணி அதை ஊற்றி ஆவியில் வேக வச்சு எடுக்கிறது. நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஸ்வீட் கம்மியாக போட்டிருக்கீங்கல்ல? கேக் நார்மலாக வந்து ஸ்வீட் மைல்டாக இருந்தால் தான் சாப்பிட்றது நிறைய சாப்பிட்லாம். வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். என் பேர் ரமா. நான் வந்து வெஜ்ஜி ஸ்நாக் ரோலப்ஸ் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ கம்ப்ளீட் மீல். இதில் வெஜிடபிள்ஸ் இருக்குது, ப்ரோட்டீனுக்காக பன்னீர் இருக்குது, அண்ட் ஃபேட்காக கொஞ்சம் சீஸ் அண்ட் மைனஸ். அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க. வெரி நைஸ்லி டன். இட்ஸ் வெரி appetizing for the children. Thank you so much. All the best. Thank you. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் டேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஐம் ஷூர் உங்களுக்கும் ஃபியூ மினிட்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ முடிவு பண்ணி சொல்கிறேன். அண்ட் எவ்ரிபடி ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. வெரி ஹாப்பி. அண்ட் இட்ஸ் அ ஜட்மெண்ட் டைம் இஸ் பிட்வீன் chewing the food and entering the stomach. இல்லை அவ்வளோதான், ஃபியூ செகண்ட்ஸ் தான். அம்மன் திருவுருவங்கள் நிறைந்த இந்த அரங்கத்தில் இப்போ தான் சமையல் போட்டி ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சது. நம்ம ஜட்ஜஸும் இப்போ ரிசல்ட் சொல்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான தருணத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து முக்கியமான ஒரு டைமுக்கு வந்தாச்சு. ரிசல்ட் சொல்ல போகிறாங்க. 2வது பரிசு ஜெயந்தி வெங்கடேசன் அவர்களுக்கு.
இவங்க இந்த பொரியை வச்சு புடிங் கலக்கிட்டாங்க. கரெக்ட். ஆமாம். அதாவது சாதாரண பொரியை வச்சு நிறைய இந்த மழை காலத்தில் நிறைய செய்யலாம். பொரி, வாழைப்பழம், சாக்லேட் பாரு, அதில் கொஞ்சம் சுகர் எசன்ஸ், சுகர் சிரப்பெல்லாம் போட்டு ஒரு அதாவது அந்த பொரிதானான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு அருமையான புடிங் பயங்கரமான இனோவேஷனோடு செஞ்சுருக்காங்க. வாழ்த்துக்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம ஜட்ஜ் டாக்டர் ஷெஃப் தாமு அவர்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. கைத்தட்ட ரெடியாக இருங்க. இது வந்து ரொம்ப நல்லா ரிச்சாக பார்க்குறதுக்கு பார்வையாக, அதாவது இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டிஷ்ஷோட கலர் வந்து ப்ளீஸிங்காக இருந்துச்சு. அது மாதிரி லைட் எல்லோ கலர், ரொம்ப மைல்டாக கலர் கொடுத்துருந்தாங்க. அது பக்கத்தில் சின்ன சின்ன எல்லோ கலரில் ஒரு பிஸ்கெட்ஸ் மாதிரி, ரஸ்க் பிஸ்கெட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அது உள்ளே சாப்பிடும்போது அந்த ஃபில்லிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த அதாவது மவுத் வாட்டரிங் சொல்லுவோம். அது வாயில் போட்டோடனே ஒரு அப்படி மெல்ட் ஆகுது. அண்ட் இட்ஸ் அமேசிங் ஆக்சுவலி. ரமாகுமார் வாங்க, சூப்பர். இப்போ இந்த நாகாஸ் பப்ளி மைதா மாவுலேருந்து ஒரு அருமையான ஒரு மசாலா பிஸ்கெட் பண்ண போகிறோம். ஒரு அழகாக மைதா மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, வெண்ணெய் 25 கிராம் வெண்ணெய். தேவைப்பட்டால் உங்களுக்கு இந்த கரம் மசாலா பொடி இல்லாதவங்க மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காவை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு, சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி அந்த மசாலாவில் போட்டு மிளகாத்தூளை போட்டுக்கலாம். போட்டு நல்லா இந்த பிரெட் க்ரம்ஸ் மாதிரி, ரொட்டி தூள் மாதிரி உதிரியாக முதல்ல பண்ணிக்கிட்டு தண்ணி தெளித்து பூரி மாதிரி பிசைஞ்சிக்கணும். அந்த பூரி மாதிரி திரட்டிட்டு கத்தியில் டைமண்டாக கட் பண்ணிடணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சீடை எப்படி வெடிக்குமோ இதுவும் ஈரப்பதம் இருந்தால் இதுவும் வெடிக்கும். பேன்களை ஆற விட்டுட்டு அந்த ஈரப்பதம், அதாவது 10 நிமிஷம் ஆறுச்சுன்னா அந்த ஈரப்பதம் காஞ்சி போயிடும். எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கணும். அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்த பிறகு சிம்மில் வச்சுட்டு அந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்க அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக அது சாப்பிடும்போது, அதாவது இந்த மாதிரி மழை பெய்யும் போது இந்த சூடாக அந்த மசாலா பிஸ்கெட் சாப்பிடும்போது, மசாலா பிஸ்கெட் ஒரு கடி, ஒரு சிப்பு டீ, ஒரு கடி மசாலா பிஸ்கெட்டு, ஒரு சிப்பு டீ சாப்பிடும்போது சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மசாலா பிஸ்கெட்டை செஞ்சு எல்லோரும் அந்த மழை காலத்தை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் லைஃபை. தேங்க்யூ. RMKV யுனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி திருவிழா பவர்ட் பை நாகா பப்ளி மைதா. இந்த நிகழ்ச்சியில் இப்போ தான் டாக்டர் ஷெஃப் தாமு அவர்கள் நாகா பப்ளி மைதா வச்சு மசாலா பிஸ்கெட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளுக்கு செஞ்சு காமிச்சாரு. ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை நீங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம நவராத்திரி கொண்டாட்டத்தில் இப்போ சமையல் போட்டி சூப்பராக முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. பட் இது மட்டும் இல்லைங்க, RMKV யுனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி விழா பவர்ட் பை நாகா பப்ளி மைதாவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது.